கணதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இப்போதைக்கு விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. அடுத்த பிரச்சனை கங்காலையோ இல்லை யமுனாவாலேயோ கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு விஜய் காவேரி அவங்க வீட்டில் இருக்காமல் தனி கொடுத்தன போய் விஜய் காவேரிக்காகவும் காவேரி விஜய்க்காகவும் இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இவங்க 2 பேரும் கம்ப்ளீட்டாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஃபிகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜயோட வீட்டில் வந்துட்டு காவேரி விஜய் 2 பேரும் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போனதுமே வந்துட்டு பரபரப்பாக இருக்கும். சாரதா உடனே ஓடி வந்து கங்காவை கவனிக்காமல் காவேரி வந்துட்டு விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டே இருந்த கங்கா வந்துட்டு நல்லாவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு காவேரிக்கு என்னென்ன வேணுங்கிறதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. கங்காவை கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே கங்கா போய் தானாகவே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, என்னடி 2 இட்லி தான் சாப்பிட்றேன், இன்னும் 2 இட்லி சேர்த்தி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா சொல்லுவாங்க, நான் 2 இட்லி சாப்பிட்டா போதும், நீ வந்து உன் மகளுக்கும் உன் மருமகனுக்கும் கொடு, ஏன்னா அவங்க தானே வசதியானவங்க, அவங்கள நீ கவனிச்சேன்னா தான் நல்லாயிருக்கும், என்னெல்லாம் எதுக்கு கவனிக்கிறேன், நானும் சரி என் புருஷனும் சரி ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழையாக வளர்ந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டவங்க, நீ என் புருஷனை என்னைக்காவது இந்த மாதிரி கவனிச்சிருக்கியாமா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எப்போவுமே வந்துட்டு விஜய் இங்கே வந்துட்டா போதும் விழுந்து விழுந்து கவனிக்கிறது, இந்த மாதிரி பழக்கமெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலமா, அதுவும் நான் இருக்கும்போது என் புருஷனை அவமானப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லு, என்னடி பேசிகிட்டு இருக்க கங்கா, நீ அப்படிலாம் பேசுகிற, காவேரி இங்கே வந்து 2 நாள் தானே ஆகுது, அது போக விஜய் நான் எப்போ விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தேன், காவேரி விஜய் கல்யாணம் பண்ணதுலேருந்தே அவங்க 2 பேரும் 3/4 நாள் பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க, 3/4 டைம் காவேரி வந்து நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கான், அவளையும் நான் தனியாக கவனிச்சது கிடையாது, விஜயும் நான் தனியாக கவனிச்சது கிடையாது, உன்னை தானே நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கேன், நீ மாசமானப்போ உன்னை எப்படியெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டேன், ஏன் காவேரி கூட நான் எப்படியெல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டா, அவள் மாசமாக இருக்கா, அவள் முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு சுளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லாமல் உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டா, நீ இப்படிலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கங்கா, நீ இந்த மாதிரி வந்து தன்னலமாக நடந்துக்காத, சுயநலமே இல்லாமல் நீ எல்லாருக்காகவும் யோசிச்சுனா தாண்டி நல்லாயிருக்கும், அதுவும் போக யாராகவும் உன் தங்கச்சி தானே, உன் தங்கச்சி மாசமாக இருக்கும்போது நீ கவனிச்சிக்க வேண்டாமா, உன்னை அவள் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டா, நீ இப்படிலாம் பேசாத கங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா இப்போ அவள் வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் வந்து கெட்டவளாக தெரியறேனா, மாசமாக இருக்கேன்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க எடுத்தெறிஞ்சு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா அந்த பக்கம் போயிடுவாங்க. உடனே சாரதா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பிரச்சனையும் இப்போ தான் சால்வ் ஆச்சு, எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு நினச்சா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குது, கண்டிப்பாக அடுத்த பிரச்சனை கங்காவால் தான் ஆரம்பிக்க போகுது, காவேரியும் விஜய் தம்பியும் இங்கே இருந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒன்று சேர்ந்து இருப்பாங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளுத்துருவா போல இருக்குது, அதுக்குள்ளே நம்மளே உஷாராக ஏதாவது முடிவெடுக்கணும், பேசாமல் வந்து நம்ம காவேரியை அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுடலாம், அங்கே போனால் தானே விஜய் தம்பியும் சரி காவேரியும் சரி சொகுசாக இருக்க முடியும், சந்தோஷமாக அவங்களாலே இருக்க முடியும், அவங்க வீடுங்கிறது அவங்க உரிமையாக வந்து எல்லாமே பழகிக்குவாங்க, உரிமையாக வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் எல்லாமே தயங்கி தயங்கி தானே பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு விஜய் தம்பிக்கும் இங்கே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே வந்துட்டு பரிமாறுற மாதிரி சாரதா போய் காவேரி கிட்ட சொல்லுவாங்க, ஏண்டி காவேரி, ஏன் நீ வந்து உங்கள் வீட்டுக்கே போயிடக்கூடாது, அதான் தாத்தா பாட்டி வந்து அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டு போனாங்கல்ல, 1000 தான் இருந்தாலும் நீ அங்கே போய் இருக்கிறது தாண்டி நல்லது, நீ அங்கே இருந்தால் தான் குழந்தையும் வந்து சொகுசாக நல்லபடியாக ஆடம்பரமாக வளரும், ஆடம்பரமான இடத்துல பிறக்கும், நீ ஏண்டி இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், உன்னால் பாரு விஜய் தம்பியும் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அதெல்லாம் வேண்டாம், நீ விஜய் தம்பியை கூட்டிகிட்டு அங்கேயே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ எதுக்குமா இப்படி சொல்லிட்டு இருக்க திடீர்னு, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இப்போ தானம்மா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், நீ வந்து என்னை நல்லா கவனிச்சுக்கணும், நீ என்னை பாசமாக பார்த்துக்கணும், நீ அக்காவை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டியோ அந்த மாதிரி என்னையும் கவனிச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாம்மா, என் வீட்டுக்கு நான் எப்போ வேணும்னாலும் போய்க்கலாமா, அது விஜயோட வீடு தான், யாரும் அங்கே வானும் சொல்ல போகிறதில்ல வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல, என்றைக்குனாலும் நான் அங்கே போக தான் போகிறேன், பட் இங்கே உன் கூட இருக்கிறது எனக்கு எப்போவுமே கிடைக்காது இல்லைம்மா, அது போக இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா, நீ என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சமைச்சு தரணும், அக்காவும் என்னை ஆசையாக பார்த்துக்கணும், மாமாவும் என்னை கவனிச்சுக்கணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு நிறையா இருக்குமா, இவ்வளோ நாள் தான் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், பட் இதுக்கு மேலே என்னால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதெல்லாம் புரியுதுடி, என்னடி நீ சின்ன குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் அங்கே வந்து வரதானே போயிட்டுருக்கோம், நீ அங்கே போயிட்டேன்னா நாங்களும் அங்கே வருவோம், நீயும் இங்கே வரலாம், இதெல்லாம் இருக்கிறது தான் காவேரி, எதுக்காக நீ இவ்வளோலாம் யோசிக்கிற, நான் அம்மா வேணும்னா ஒரு 10 நாள் 20 நாள் வேணும்னாலும் நான் உன் கூடவே வந்து அங்கே இருக்கேன், உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்கிறேன், அதுக்காகவெல்லாம் நீ இப்படி யோசிக்காத, நீ நல்லபடியாக வந்துட்டு அங்கே போய் வாழ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்துட்டு காவேரியும் சுதாரிச்சிருவாங்க. ஏன் திடீர்னு வந்து அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, பட் அம்மா வந்து ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பின்னாடி காரணம் இருக்கும், என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு மைண்டில் வச்சுக்குவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து
வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கங்கா வந்துட்டு போக வர இவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. நம்ம புருஷன் தான் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள்லேயே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம யமுனா ஒரு பக்கம் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க நிவின் கிட்ட. நிவின் எந்திரிச்சதுமே காலையில் உட்காந்துட்ருப்பாங்க. என்னது காலங்காத்தால் இப்படி உட்காந்துட்ருக்க கண்ணு முன்னாடி வந்து, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது சண்டை இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்ற மாதிரி நிவின் கேட்க, நீங்கள் எப்படி தான் நிம்மதியாக தூங்குறீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை சுத்தமாக. ஆமாம், காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத விஜய் மாமாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் உங்ககிட்ட முதல்ல சொன்னால், எதுக்காக சொன்னான்றது பதில் தெரியாமல் என்னால் கண்டிப்பாக இதை விட முடியாது சாதாரணமாக. இது உலகத்திலே நான் எங்கேயும் கேள்விப்படவும் இல்லை, என்னால் பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரிலாம் நடக்குமான்றது எனக்கே அதிசயமாக இருக்குது. எதுக்காக வந்து காவேரி உங்ககிட்ட ப்ரெக்னென்ட் ஆனதை முதல்ல சொன்னால் நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க? நான் எப்படி பார்த்தா அவங்க புருஷன் தானே வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆனதுமே சொன்னதுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. சந்தோஷத்தில் என்னென்னமோலாம் பண்ணுவாங்க தலைக்கால் புரியாமல். இங்கே அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன் பல்லெல்லாம் உடச்சிருவேன், நீ என்ன சந்தேகப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. காவேரியோட ப்ரெக்னென்சிக்கு நான் தான் காரணம் தானே சொல்லி சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே யமுனா கேட்பாங்க, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை, உங்கள் மைண்ட்லேருந்து உங்கள் வாயிலேருந்து ஏன் இப்படிலாம் வருது? ஒருவேளை நான் சந்தேகப்படுறது உண்மையாக இருக்குமோ? உங்களுக்கே எப்படி இப்படிலாம் தோணுது? நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு யமுனா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. உன்னெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு என் பக்கத்துலேயோ என் வீட்லேயோ வச்சுருக்கிறதுக்கு நான் தூக்கி வீசுறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இவ்வளோ நாள் வந்து உன்னை வச்சுட்ருக்கேன்னா உன் குடும்பத்துக்காகவும் அக்காக்காகவும் மட்டும்தான். இப்படி நீ கேவலமாக யோசிச்சுட்டு கேவலமாக பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக காவேரி கூட உன்னை மன்னிக்க மாட்டா. இது விஜய்க்கும் காவேரிக்கும் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். நீ எவ்வளோ தூரம் தலை குனிஞ்சு நிற்பன் மட்டும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி நீ என்கிட்ட விளையாட்டுத்தனமாக பேசுகிறது, சாதாரணமாக பேசுகிறது என்னோட இருக்கட்டும். அவங்க காதுக்கு மட்டும் போச்சு, உன்னை அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதுவும் போக என்ன நீ சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, உன் அக்காவை நீ போய் சந்தேகப்படுறப்பாரு, உன்னெல்லாம் சி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கங்கா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு, கங்கா கிட்ட பேசலாம் கேஷுவலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பேச போகும்போது கங்கா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. கங்கா வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி விஜய் கிட்ட பேசிடுவாங்க. அப்போவே வந்து விஜய் வந்து சுதாரிச்சிருவார். கங்காவுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட பீஸ்ஃபுல் இருக்க முடியாது, நம்மளோட ஹாப்பினஸ் தான் போகும். அது போக நம்ம காவேரி கூட ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து சந்தோஷமே போக போகுது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏதாவது சண்டை வரும். அதுவும் போக அவங்களோட கம்ஃபர்ட்டில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து சாரதாத்தை வந்து என்னையும் காவேரியும் கவனிக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அவங்க வீட்டில் வந்து நம்ம இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து வளர விடவே கூடாது. கங்கா இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக தான் வந்து முடியும். தேவையில்லாமல் காவேரி ஹர்ட் ஆவா, காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வரும், காவேரிக்கும் அவங்க அக்காவுக்கும் சண்டை வரும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாகி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு பதிலாக முன்னாடியே வந்துட்டு காவேரி கிட்ட பட்டும் படாமல் சொல்லி காவேரியை வந்து நம்ம தண்ணி கொடுத்தனமே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் போய் காவேரி கிட்டே கேட்பாரு. காவேரி, அதான் நான் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுல்ல, போதும் காவேரி, இங்கேயும் சின்ன வீடாக இருக்குது, நம்ம கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களும் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும், தூங்கணும், அது போக அவங்களோட ப்ரைவசியும் முக்கியம். நம்ம இங்கே வந்துட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது காவேரி. எவ்வளோ நாளைக்கு நம்ம போய் ஆப்போசிட் ரூம்லேயே இருந்துட்டு இருக்கிறது? நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற, நம்ம பேசாமல் தண்ணி கொடுத்தனமே போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி யோசிப்பாங்க. அப்பாடா, இவரே வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, நம்மளே பேசி ஒரு முடிவெடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம போயிடலாம் விஜய், நம்ம தண்ணி கொடுத்தன போயே ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் உங்கள் கூட தனியாக வந்துட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரைவசியாக வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கணும், ப்ரைவசியாக வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்குது. உங்கள் கூட நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்தே நம்ம இப்படி சுற்றி வந்துட்டு 4 பேர்த்தோடு இருந்தே பழகிட்டோம். ஸோ தனியான ஒரு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு லைஃப்பை நம்ம அனுபவிக்கவே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி டைமில் குழந்தை வரதுக்கு முன்னாடியாவது நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு தனி கொடுத்தன போய் ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல உடனே விஜய் சந்தோஷப்படுவார். எப்படியோ வந்து காவேரி ஒத்துக்கிட்டா நம்ம சீக்கிரமாக வந்துட்டு வீடு பார்க்க ஆரம்பிக்கணும். எதர் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை தனி வீடோ பார்த்து நானும் காவேரி சீக்கிரமாக இந்த வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி விஜயும் டிசைட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு 2 பேருமே சிரிப்பாங்க.